ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நைட்டில் சுட்ட சப்பாத்தியில் கொஞ்சம் மிச்சமாயிடுச்சா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு டூ ஏஞ்சல்ஸ். ஒரு பேனில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. தாளிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு சீரகம், கடுகு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு ஒரு கப், அதாவது நான் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுவோம். ஃப்ரை பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு ஓரமெலாம் விட்டுட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. இது குட்டி பொடி மாஸ் மாதிரி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் வரட்டும். சும்மா லேசாக கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மீந்து போச்சு இல்லையா, ஸோ நான் 2 சப்பாத்தி தான் அளவு எடுத்திருக்கேன். ஸோ 2 சப்பாத்தியை பொடியை அழகாக கட் பண்ணி போட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காரத்துக்கு பெப்பர் தூள் போட்டிருக்கேன். நான் ஒரு 2 சப்பாத்திக்கு 1/4 ஸ்பூன் போல் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சோயா சாஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் நான் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஸோ ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது நான்ஸ்டிக் பேனுன்றதுனால நல்லா ஃப்ரையாக ரோஸ்டடாக வரும். ஸோ இதுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா எக் ரோஸ்டட் சப்பாத்தி. இதை சூடாக சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.